திருடங்க தான் போலீஸ கண்ட பயப்படணும். நீங்க ஏன்க்கா பயப்படுறீங்க? அடி சும்மா ரெடி. சின்ன வயசுல எனக்கு போலீஸ்னா ரொம்ப பயம். நான் போட்டுமா? இந்தமா இல்ல. ஐயோ சார், நாம தப்பு பண்ணீங்களா? எதுக்கு என்ன கூப்பிடுறீங்க? நான் வந்தது மீனான்ற பொண்ணை பத்தி விசாரிக்க. மீனாவை பத்தி விசாரிக்கவா? என்ன விசாரிங்க? அந்த பொண்ணு காணாம போயிடுச்சாமே, அதை பத்தி உங்களுக்கு என்ன தெரியுமா? கடைசியா அந்த பொண்ணை எப்ப பாத்தீங்க எதுனா தெரியுமா? ஐயோ சார், அந்த பொண்ணு ஒருத்தனை காதலிச்சிட்டு இருந்தது. அந்த காதலு அவங்க அப்பாவுக்கு பிடிக்காம அவ தங்கச்சி பையன் கூட கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணாரு. அது ஏற்பாடு பண்ணதால பிடிக்காம அந்த பொண்ணு வீட்டை விட்டு ஓடி போயிருக்கும் சார். ஆமா சார், அந்த பொண்ணு ஒரு பையன் கூட சுத்தினது ஊருக்கே தெரியும். அவங்க அப்பா அது தெரிஞ்சும் தங்கச்சி பையன் கூட கல்யாணம் பண்ணுறதுக்கு அவசர அவசரமா முடிவு பண்ணாரு. அதனால தானோ என்னமோ அந்த பையன் கூடவே அந்த பொண்ணு ஓடி போயிருக்கும் சார். ஆமா சார், இந்த காலத்து பசங்களே ரொம்ப மோசம். பிடிக்காத ஒருத்தனை கல்யாணம் பண்ணி ஏற்பாடு பண்ண உடனே காதலிச்சு கூட சொல்லாம கொள்ளாம ஓடி போயிடுதுங்க. அவங்க அப்பா என்னமா செல்லம் கொடுத்து வளர்த்தாரு, அத்தை கூட மறந்துட்டு ஓடி போயிட்டு இருப்பா சார் அந்த பொண்ணு. அப்போ அந்த பொண்ணு அவன் காதலிச்சனோட தான் கண்டிப்பா ஓடி போயிருக்குன்னு சொல்றீங்க? ஆமா சார். சரிம்மா, தேவைப்பட்டா மறுபடியும் வந்து விசாரிப்பேன். பாத்தீங்களாக்கா, அவன் வீட்டுல இல்ல போல இருக்கே, காணாம போயிருக்கா. அதான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. சொல்லாம கொள்ளாம அந்த பையன் கூட ராத்திரி ஓடி போயிட்டு இருக்கா போல இருக்குக்கா. ஆமாண்டி, இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாதே. அந்த பொண்ணு காணா பின்ன அந்த பையன் கூட தான் ஓடி போயிருக்கும். ஆமா ஆமா, நான் கூட ராத்திரி ஏதோ ஒரு பொண்ணு போன அப்புறம் இருந்தது வண்டி எடுத்துக்கிட்டு. இவ்வளவுதான் இருக்கும் போல இருக்கு. அவங்க அப்பா எவ்வளவு செல்லம் கொஞ்சம் வளர்த்தாரு, அவரை கூட நினைச்சு பார்க்காம இப்படி ஓடி போச்சு அந்த பொண்ணு. ஆமா ஆமா, இந்த காலத்து பசங்களே இப்படிதான். ச்சே, நல்ல பொண்ணு நினைச்சோம், இப்ப எப்படி பொண்ணா இருக்கு அந்த பொண்ணு. சார், என்ன சார், என் பொண்ணை பத்தி ஏதாவது விஷயம் தெரிஞ்சுதுங்களா? என்ன சார், ஒண்ணுமே தெரியாத மாதிரி எங்ககிட்ட கேக்குறீங்க? ஏற்கனவே கேஸ் முடிக்காம நிறைய கேஸ் பெண்டிங்ல கிடக்கு. இதுல இந்த கேஸ வேற தந்து குடுத்து வச்சிருக்கீங்க. உங்க கேஸ வாபஸ் வாங்குங்க சார். ஏன் சார், ஏன் கேஸ வாபஸ் வாங்க சொல்றீங்க? ஏன் உங்களுக்கு தெரியாதா? இவரு பொண்ணு வேற ஒருத்தர் காதலிச்சிருக்கு. அது பிடிக்காம இவரு உங்களுக்கு கல்யாணம் பண்ண நினைச்சிருக்காரு. அதனால அந்த பொண்ணு காதலிச்சவன கூட ஓடி போயிருக்கு. இது தெரியாம இவர் போலீஸ் ஸ்டேஷன் வந்து கேஸ் கொடுத்திருக்காரு. அவ காதலிச்ச விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? சார், விசாரணை வந்துட்டா எல்லாத்தையும் விசாரிக்க வேண்டியது எங்க பொறுப்பு. ஊருக்குள்ள விசாரிச்சு பார்த்ததுல எல்லாரும் ஒரே மாதிரியா சொல்றாங்க. அந்த பொண்ணு வேற ஒருத்தர காதலிச்சிருக்கு. நீங்க பிடிக்காம கல்யாணம் வேற ஏற்பாடு பண்ணதுனால அவங்க காதலும் கூட ஓடி போயிருக்குன்னு ஊருக்குள்ள சொல்றாங்க. அதுதான் சரியாகவும் இருக்கும். உங்க பொண்ணு எங்கேயும் போய் வாழத்துக்கு சந்தோஷமா போயிடுச்சு நினைச்சு மனசை தேத்திட்டு போங்க சார். கேஸ முதல்ல வாபஸ் வாங்க. ஏற்கனவே இந்த ஊருக்குள்ள 1008 பஞ்சாயத்து, எப்ப பார்த்தாலும் திடீர்னு மரணம், எதனால சாவரானுங்கன்னே தெரிய மாட்டேங்குது. அந்த கேஸையே முடிக்க முடியல. இது ஓடி போன கேஸ் வேற. சரிங்க சார், நான் கேஸ வாபஸ் வாங்கிக்கிறேன். சீக்கிரம் வந்து கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்குங்க. அப்பாடா, ஒரு வழியா அவ ஓடி போயிட்டான்னு ஊரை நம்பிருச்சு, போலீஸும் நம்பிருச்சு. மாமா, ஒன்னும் வருத்தப்படாதீங்க மாமா. மீனா அப்படிலாம் ஓடிலாம் போயிருக்க மாட்டேன் மாமா. கண்டிப்பா திரும்பி வந்துருவா. என்ன மன்னிச்சிடுங்க மாப்பிள்ள. மாமா மாமா, ஒன்னும் கவலைப்படாதீங்க மாமா. கவலையே படாதீங்க மாமா. கூடிய சீக்கிரம் உங்க பொண்ணு போன இடத்துக்கு உங்களையும் அனுப்பிச்சு வச்சிடுறேன். அப்பதானே மொத்த சொத்தையும் நானே அனுபவிக்க முடியும். தேவா, இந்தாடா, இதுல டிஃபன் வச்சிருக்கேன், எடுத்துட்டு போயிட்டு எங்க அண்ணன் கிட்ட கொஞ்சம் குடுறா சாப்பிட சொல்லி. ஏமா, மாமா நேரம் சாப்பிட்டு இருப்பாரு. டேய், அவரே பொண்ணு ஓடி போன சோகத்துல இருப்பாரு, கண்டிப்பா சாப்பிட்டு இருக்க மாட்டாரு. இதை எடுத்துட்டு போய் குடு. அவர் எங்க போய் சாப்பிடுவாரு? வீட்டிலேயே தான் முடங்கி கிடப்பாரு. அதனால இப்ப இதை எடுத்து குடு. அதுக்கப்புறம் மதிய சாப்பாடு செஞ்சு தரேன். அதுக்கப்புறம் மறுபடியும் மதிய சாப்பாடு கொடுத்துட்டு வரலாம். அவர் இங்க வர சொன்னாலும் வரமாட்டாரு. இது கொஞ்சம் கொடுத்துட்டு மட்டும் வாடா தேவா. சரிம்மா, கொடுங்க. போற வழியில பூச்சி மருந்து வாங்கி இந்த குழந்தை அந்த கிழவனுக்கு கொடுத்து கொன்ற வேண்டியதுதான். அந்த படுபாவி தேவா, அவன் பிளான் போட்ட மாதிரியே எங்க அப்பாக்கு சாப்பாட்டுல விஷ கலந்து கொடுத்துட்டா. அது தெரியாம எங்க அப்பாவும் சாப்பிட்டுட்டாரு. அண்ணே அண்ணே அண்ணா, கதவை தரங்கண்ணே, நான் தான் வந்திருக்கேன். என்ன பண்றாரு இவரு? இவ்வளவு நேரம் கதவை தட்டுறோம், அண்ணனுக்கு கேட்கலையா? தூங்கிட்டாரு அந்த நேரத்துல. அண்ணே அண்ணே, கதவை தரங்கண்ணே. என்ன இது, இவ்வளவு நேரம் கதவை தட்டின்னு திறக்கலையே? என்ன பண்ணிட்டு இருக்காரு இவரு உள்ள? இப்ப தேவாக்கு போன் பண்ணி வர சொல்லலாம். ஹலோ, டேய் தேவா, உடனே சீக்கிரமா மாமா வீட்டுக்கு வாடா.
என்னம்மா என்ன ஆச்சு? ஏன் உள்ள போகாம இங்கே நின்று இருக்கீங்க? நான் ரொம்ப நேரமா கதவை தட்டுண்டா, அண்ணன் வந்து திறக்கவே இல்ல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உடனே கதவை தந்து என்ன ஆச்சுன்னு பாரு. அப்படியா? தைரியமா உடனே பாக்குறேன். டேய் மச்சான், இவ்வளவு நேரம் கதவு திறக்குன்னா கதவை உடச்சிட்டு தானே உள்ள போகணும். சீக்கிரமா ஓட. ஐயோ, எங்க அண்ணனுக்கு என்ன ஆச்சு தெரியல. தேவா, சீக்கிரமா கதவை ஓடடா. அக்கா, என்னாச்சு? ஏன் அது நிறுத்தீங்க? ரொம்ப நேரமா கதவை தட்டுறமா, என் அண்ணன் கதவையே திறக்க மாட்டேங்கிறாரு. உள்ள என்ன ஆச்சுன்னே தெரியலையே. அம்மா, கதவு திறந்துருச்சு, வாங்க. ஐயோ அண்ணே, இப்படி அநியாயமா எங்களை விட்டு போயிட்டீங்களே. ஐயோ, எழுந்துருங்க அண்ணே. அண்ணே, ஐயோ பாவம் அண்ணன். பொண்ணு வீட்டை விட்டு ஓடி போன சோகம் தாங்காம இப்படி அநியாயமா இறந்து போயிட்டாரே. பாவி மக, பெத்த மகளே இப்படி அப்பா சாகிறதுக்கு காரணமாயிட்டாலே. அவ எங்கேயோ ஓடி போய் இருக்கிறா, இவர் அநியாயமா உயிரை விட்டாரே. அண்ணே, ஓடி போன நினைச்சு இப்படி அநியாயமா என்ன உயிரை விட்டீங்க? ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் நான் ஓடி போனதுனால எங்க அப்பா இறந்துட்டாரு நினைச்சு என்னதான் திட்ட செஞ்சாங்க. ஆனா அங்க இருக்கிற யாருக்கும் தெரியல எங்க அப்பா இப்ப இறந்தாருன்னு. ஆனா அந்த தேவாக்கு மட்டும் தான் தெரியும் எங்க அப்பா எப்படி செத்தாருன்னு. பாவி விஷம் வச்சு எங்க அப்பாவை கொன்னுட்டான். அத அவன் ஃப்ரெண்டான ரமேஷ் கிட்ட கூட சொல்லாம மறைச்சிட்டான். அம்மா, அழாதீங்கம்மா, அழாதீங்க. மாமா நம்மளை விட்டு போகணும்னு இருக்கு. விதி இல்ல, நம்ம தலையெழுத்துமா. அழாதீங்கம்மா. அங்க இருந்த எல்லாருக்கும் அவங்க அம்மாக்கும் பொய்யான ஆறுதல் சொல்லிட்டு இருந்தான் அந்த தேவா. முகத்தை அப்பாவை மாதிரி வச்சுக்கிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருந்தான். ஆனா மனசுக்குள்ள அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம். எங்க அப்பா இறந்ததும் அந்த வீடும் அவனுக்கு தான், சொத்தம் அவனுக்கு தானே மனசுக்குள்ள நினைச்சு சந்தோஷப்பட்டான் அந்த தேவா. டேய் மச்சான், என்னடா அவங்க அப்பா இறந்துட்டாரு? என்னடா பண்ண சொல்ற? அவ ஓடி போன துக்கத்துல இறந்துட்டு இருக்காருடா. சரிக்கா, இப்படியே அழுதுட்டே இல்லாம சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லி அனுப்புங்க. அதை கேட்டாவது அந்த மீனா பொண்ணு வராளான்னு பாப்போம். அந்த படுபாவி தேவா என்ன கொன்னதை மறைச்சிட்டான். எங்க அப்பாவையும் விஷ வச்சு கொன்னுட்டான். ஆனா ஊர் உலகத்துக்கு முன்னாடி அதுக்கு நான் தான் காரணம் நாடகம் ஆடினா. அவனை நான் எப்படி சும்மா விடுவேன்? விட மாட்டேன். அந்த தேவாவையும் சும்மா விட மாட்டேன். அவன் ஃப்ரெண்டு ரமேஷையும் சும்மா விட மாட்டேன். நான் வருவேன்னு காத்துட்டு இருந்த ஊர் ஜனங்க நான் வராதனால அவங்களே எல்லாரும் சேர்ந்து எங்க அப்பாவை அடக்கம் பண்ணிட்டாங்க. மழை தொடர்ந்து பெஞ்சுக்கிட்டே இருந்ததுனால என்ன புதைச்சா அந்த இடத்து மேல இருந்த அந்த மந்திர டாலர் அங்கிருந்து காணாம போயிடுச்சு. அதனால அந்த குழிக்குள்ள இருந்த என்னால, அதாவது என்னோட ஆத்மா வெளியில வந்தது. வெளியில வந்துட்டேன். எங்க அப்பாவைய கொன்னுட்டீங்களா பாவீங்களா? அதுக்கு காரணமா என்னையே ஆக்கிட்டீங்களே. நான் யாருக்கு என்னடா பாவம் பண்ண? உங்களை நான் சும்மா விட மாட்டேன். டே தேவா, இப்பவே வரண்டா. முதல்ல நீ, அப்புறம் உனக்கு துணையா இருந்தானே என் ஃப்ரெண்ட் அந்த ரமேஷ். உங்க ஒருத்தரை நான் விட்டு வைக்க மாட்டேன். தேவா, உன்னை விட மாட்டேன்டா. என்ன இது? என்னால ஏன் உள்ள போக முடியல? அவன் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கான். உள்ளே போய் அவனை அழிக்கலான்னு பார்த்தா என்னால இந்த வாசப்படியை தாண்ட முடியலையே. ஏன்? ஒரு முறை அந்த அத்தை சொல்லியிருக்கா, அவங்க மாமனாரு ஏதோ தகடெல்லாம் வீட்டுக்கு புதைச்சு வச்சிருக்கானே, அதனாலதான் என்னால உள்ள போக முடியல. டே தேவா, வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நீ தப்பிக்கலாம். வெளியில வந்த உன்னை சும்மா விட மாட்டேன். இன்னைக்கு நீ தப்பிச்சிருக்கலாம், ஆனா தினமும் என்கிட்ட தப்பிக்க முடியாதுடா. உனக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆயுசு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த ரமேஷ், அவனை விட மாட்டான். இப்பவே அவனை தேடி போறேன். என் முதல் பலி அவன் தான் எழுதியிருக்குன்னு நினைக்கிறேன். அதான் இன்னைக்கு நீ தப்பிச்சிட்ட. ஆனா அவன், இன்னைக்கு அவன் கதையை முடிக்கிறான். என்ன நாசம் பண்ணி உயிரோட புதைச்சான்ல, அவன் கதையை முடிக்கிறான். என்ன இது வாசனை? ஏதோ வித்தியாசமான வாசனை வருது. இது தாமரைப்பூ வாசனையாச்சே. இந்த நேரத்துல இங்க எது தாமரைப்பூ வீசுது? இங்க தாமரைப்பூ குளம் கூட இல்லையே.
ஏன் தாமரைப்பூ வாசனை வீசுது? யாரோ கொலுசு போட்டுட்டு என்ன பின்னாடி தொடர்ந்து வர மாதிரி இருக்கு. யார் இது கொலுசு போட்டுட்டு என்ன தொடர்ந்து வர்றது? இந்த கொலுசு சத்தம் சாந்தியோடது மாதிரி இருக்கு. இந்த கொலுசு சத்தம் முதல்ல எங்கிருந்து வருது, யார் வரான்னு பாப்போம். அந்த கொலுசு சத்தம் நம்மள நோக்கிதான் வருது. யாருன்னு தெரியலையே. நம்ம ஊர்ல இருக்கிற பொண்கள்லாம் இந்த நேரத்துல வெளில வரமாட்டாங்களே. அப்படி இருக்கும்போது யார் கொலுசு போட்டு வர்றது? யாரு யார் அது? ச்சே, நீயா சாந்தி? நான் பயந்தே போயிட்டேன். ஒரு நிமிஷம் என்னையே இப்படி நடுங்க வச்சுட்டியே. என்னங்க டெய்லி நீங்க என்ன அடிக்கடி நைட்ல தான் பார்க்க வரீங்க. அப்படி இருந்தும் எதுக்கு உங்களுக்கு இந்த தேவையில்லாத பயம்? சேச்சே, எனக்கு ஒன்றும் பயம்லாம் இல்ல. திடீர்னு ஒரு பொண்ணு, இன்னொன்னு யாருன்னு தெரியல, அதான் கொஞ்சம் ஷாக் ஆயிட்டேன். இன்னைக்கு எப்போ இல்லாத அளவுக்கு சாந்தி இவ்வளவு அழகா இருக்கல இன்னைக்கு. என்னங்க அந்த ஆத்துல இருக்க தாமரைப்பூ, அதுல ஒண்ணு எனக்கு வேணும். என்னது தாமரை பூவா? இந்த ஆத்துலயா? நான் சின்ன வயசுல இருந்து இங்க இருக்கேன், ஒரு தாமரை பூ கூட இங்க பார்த்ததே கிடையாது. என்ன சொல்ற நீ? என்ன இது ஆச்சரியமா இருக்கு, இவ்வளவு தாமரை பூ இருக்கு. பகல்ல மலர தாமரை பூ நைட்ல மறந்துக்கே. இந்த பூ எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இதோட வாசனையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்காக ஒன்னே ஒன்று எடுத்துட்டு வந்து தாங்களேன். சரி, நான் பூ எடுத்துட்டு வந்து தரேன். நீ எனக்காக என்ன தருவ? உங்களுக்கு தானே, என்ன வேணா தரங்க. போய் கொண்டு வாங்க போங்க. நீ இவ்வளவு அழகா இருக்கே, உன்னை விட்டு எப்படி போகிறது? இப்படியே பேசிட்டு இருங்க. நீங்க எடுத்துட்டு வர மாட்டீங்க, நானே போய் எடுத்துக்கிறேன். ஏய் சாந்தி, இரு நானும் வரேன். வா வா, சீக்கிரம் தண்ணியில இறங்கி வா, உனக்காகத்தான் காத்திருக்கேன். இறங்கி வந்துட்டீங்கன்னா ஒரு பூ கேட்டா தண்ணியில இறங்க அவ்வளோ யோசிச்சிங்க. இப்ப மட்டும் எதுக்கு வந்தீங்க? அது பூவோட அழகை விட உன் அழகுதான் என்னை ஈர்த்துச்சு. ஓ அப்படியா? என்னை விட உன்னை விட எனக்கு எதுவும் முக்கியம் இல்லதான். ஆனா தொடர்ந்து அடிச்சுட்டே இருக்கே. இரு நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வாங்க. எவனே தெரியல, நேரம் கண்ட நேரத்துல போன் பண்ணி உயிர் எடுக்கிறான். சீக்கிரம் வா. என்ன இது? சாந்தி நம்பர்ல இருந்து போன் வருது. சாந்தி போன் பண்றானா? அப்போ இங்க இருக்கிறது இவ்வளவு நேரமா என் கூட இருந்தது யார் அப்போ? கையில் ஏதோ மந்திரிச்ச தாயத்தை கட்டியிருக்கான். சே, இவனையும் என்னால எதையும் செய்ய முடியலையே. இவனுக்கு ரெண்டு பேரும் எப்படி கொள்றதுன்னு தெரியல. ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். ஓடுடா ஓடு, எனக்கு பயந்து ஓடிட்டே. இப்படியே ஒரு வருஷம் ஆகிடுச்சு. எங்க அப்பா இறந்து ஒரு வருஷம் ஆனதுனால எங்க அத்தை சாந்தி பூஜை செய்யணும்னு சொன்னா. சாந்தி பூஜை செஞ்ச கையோட அவ ஒரு நல்ல காரியம் பண்ணணும்னு நினைச்சா. ஆனா அது நல்ல காரியம் இல்ல. என்ன பண்ணா? அவ பையன் தேவாக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணான். அந்த பொண்ணு தான் அனு. அந்த பொண்ணுக்கும் நிறைய சொத்து பத்து இருந்ததுனால அவ சொத்து மேல ஆசைப்பட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சான் அந்த தேவா. அந்த பொண்ணு அனு, அவ முகம் பார்க்கவே வசீகரமா அழகா இருப்பா. அவளோட சாந்தமான முகத்தை பார்த்து இவன் குணமும் மாறுச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் அவன் மறுபடியும் அவன் வேலையை காட்டினான். வேலைக்கு போன இடத்துல பக்கத்துல இருந்த பொண்ணு மேல ஆசைப்பட்டான் இவன். அந்த பொண்ணுக்கும் இவனுக்கு கல்யாணம் ஆனது தெரியாம இவன் மேல ஆசைப்பட்டு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பழக ஆரம்பிச்சாங்க. அவன் மனைவிக்கு துரோகம் செஞ்சான் அந்த தேவா. இப்படி அந்த பொண்ணு இவனும் பழகுனது அந்த பொண்ணுடைய மாமாவுக்கு பிடிக்கல. அதனாலதான் அவளுடைய மொபைல்ல இருந்து அவன் அந்த சாந்தியோட மச்சனனுக்கு மெசேஜ் அனுப்பிச்சான், உன் அண்ணியும் இவனும் தப்பா இருக்கிறதா. அதுக்கு பழித்திக்க வந்தப்பதான் அந்த ரமேஷ் கையில இந்த தாயத்தை அறுந்து விழுந்தது. அதனாலதான் அவனை என்னால கொல்ல முடிஞ்சது. ஆனா இந்த தேவா ஏதோ ஒரு விஷயத்தால தப்பிச்சுக்கிட்டே இருக்கான். நீ என்னடனா அந்த சமயம் பார்த்தா என்ன இங்க இழுத்துட்டு வந்துட்ட. இல்லனா அந்த தேவாவை நான் இந்நேரம் கொண்டு இருப்பேன். இவ்வளவு நேரம் என் கதையை கேட்டல, இப்போவாது உனக்கு என் மேல இறக்க வரலையா? தயவு செய்து என்னை விட்டுடு. அந்த தேவாவை நான் பழித்திக்கணும். நீ சொல்ற எதையும் நான் கேட்கறதா இல்ல. ஏதோ நீ உன் கதைய சொன்ன, நான் கேட்டேன், அவ்வளவுதான். வா, வந்து இந்த ஜாடியில உட்காரு. உன்ன மாதிரி ஆத்மாவை வச்சுதான் ஊர் மக்களை ஏமாத்தி நான் சம்பாதிக்கணும். வா, இந்த ஜாடிக்குள்ள வா. முடியாது. நான் இவ்வளவு சொல்லியும் உன் மனசு இறங்கவே இல்லையா? என் கஷ்டத்தை நான் இவ்வளவு சொல்ல பிறகும் என்னை வச்சு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறியே, நீ எல்லாம் என்ன ஜென்மம்?
வாய மூடு. நீ சொன்னதை நான் கேட்டேன், அவ்வளவுதான். இன்னும் 40 நிமிஷத்துல விடிய போகுது. ஒழுங்கு மரியாதை அதுக்குள்ள இருந்து ஜாடிக்குள்ள வா. வர போறியா இல்லையா? முடியாது முடியாது, நான் வர மாட்டேன். வர முடியாதா? உன்னை என்ன பண்ற பாரு. ஓம் கிரீம் 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 ஐம் கிரீம் கிரீம். வேண்டாம் வேண்டாம், என்ன விட்டுடு, என்ன விட்டுடு. ஓம் கிரீம் கிரீம். ஒழுங்கா நான் சொன்னது கிட்ட ஜாடிக்குள்ள வந்திருந்தா உன்னை வச்சு நானும் போச்சிருப்பேன். இப்படி மறுத்ததாலதான் இந்த பொம்மையில உன்னை அடைச்சு வச்சிருக்கேன். என்ன விட்டுடு, என்ன விட்டுடு. நான் சொன்னதை கேட்காதனால நீ சொல்றதை இனி நான் கேட்க மாட்டேன். இந்த மரத்திலேயே கடை. என்ன விட்டுடு மந்திரவாதி, என்ன விட்டுடு. தயவு செய்து என்ன விடுவிச்சிரு. நான் உன்னை பழி வாங்கணும், நான் உன்னை பழி வாங்கணும். ஹம். ஐயோ, எனக்கு விடுதலை கொடு, எனக்கு விடுதலை கொடு. நான் உன்னை பழி வாங்கணும், நான் உன்னை பழி வாங்கி தீரணும். இனி யார் எனக்கு விடுதலை கொடுப்பா? நான் எப்படி வெளியில வந்து தேவாவை பழி வாங்குவேன்? சரி, மீனாவோட ஆத்மாவை அந்த பொம்மையில அடிச்சு அந்த மந்திரவாதி மரத்துல அடிச்சு வச்சுட்டான். அதுக்கப்புறம் தேவாவை எப்படி சாவடிச்சாவ? நீயும் தேவாவும் அன்னைக்கு சந்திச்சிங்கல்ல, வண்டி ரிப்பேர் ஆகி நடந்து வந்தீங்களே, அப்போதான் தேவாவோட கை அந்த மரத்துல பட்டு அவனோட தாயத்தம் கழண்டது. அந்த மரத்துல அந்த பொம்மை கீழே விழுந்து விடுதலை ஆகுச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த மீனா தேவாவை கொன்னான். ஓ, அப்போ அன்னைக்கு நான் பார்த்த கண்கள் மீனாவோடதா? ஆமா, மீனாவோட தான். அவ அப்பாவை கொன்னதுக்கும் அவளை கொன்னதுக்கும் அந்த ரமேஷையும் தேவாவையும் அவ பழி வாங்கிட்டா. சரி, தேவாவையும் ரமேஷையும் மீனா தான் பழி வாங்கினா. ஆனா அனுவை யார் கொன்னது? அனுவை கொன்னது என் கனவுல எப்படி வந்தது? நான் கனவுல பார்த்தது அப்படி நடந்திருக்கு. நான் போய் நேர்ல பார்த்தேனே அனுவை. இதெல்லாம் எப்படி? எனக்கு இது புரியலையே. இதுக்கான விட நீதான் கண்டுபிடிச்சுக்கணும். நான் கிளம்புறேன். பெரியவரே நில்லுங்க. அனுவை கொன்னது யாருன்னு சொல்லிட்டு போங்க. அத நீயே கண்டுபிடிச்சுக்க. நில்லுங்க, சொல்லிட்டு போங்க. அனுவை கொன்னது யார் அப்போ? இத நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? மீனாவை புதைச்ச இடத்துக்கு போனா இதுக்கான விடையை என்னால கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறேன்.